எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி எங்கள் அண்ணன், என்னுடைய குரு பேராசிரியர் ராமானுஜம் அவர்களை பற்றி ஒரு சின்ன உரை. எனக்கும் ராமானுஜம் அண்ணாவுக்கும் இருக்கிற உறவு அது பல ஆண்டுகள் நீடித்து இருந்தது. திருச்சூர் நாடகப் பள்ளியில் அவர் பேராசிரியராக பணியாற்றும்போது நான் அங்கே போய் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு காரணமானவரே அவர் தான். என்னை அங்கே வந்து படித்தம்பி அப்படின்னு சொல்லி அங்கே போனார். அங்கே வந்து அது பிடிஏ ஒரு 4 வருஷம் கோர்ஸ் அது முடித்தோம். அதுக்கப்புறமும் வந்து எங்களுடைய உறவு தொடர்பு நாடக செயல்பாடுகளோட நிறைய நடந்திருக்கு. இதில் நான் இன்றைக்கி அவர்களுடைய இந்த டைரக்டோரியல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறத பற்றி சிறப்பாக பேசலாமான்னு, தனித்துவமாக பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நவீன தமிழ் நாடக தந்தை அப்படிங்கிறது ஏராளமான பட்டறைகள் நடத்தி தமிழகம் பூரா மாணவர்களை உருவாக்கியிருக்கார். அது இல்லாமல் திருச்சூர் நாடகப் பள்ளியில் பணிபுரிஞ்சு அங்கேயும் அவருடைய மாணவர்கள் நிறைய இருக்காங்க. இன்றைக்கி நான் ஒரு 2 நாடகங்களுடைய, ஏன்னா அந்த நாடகங்கள் அவர் இயக்கும்போது அவர் கூடவே இருந்து அதனுடைய ஒரு ப்ராசஸும் கூர்ந்து கவனித்து படிப்பு. அப்புறம் இது 2, ஒன்று நான் படிக்கிற காலத்தில் நிகழ்ந்தது, இன்னொன்று நான் படித்து முடித்து அதுக்கப்புறம் அவரே எழுதி இயக்கிய வெறியாட்டம் அப்படிங்கிற நாடகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர்களுக்கான ஒரு சம்மர் கோடை பயிற்சி முகாம், ஒரு மாத காலம் அது நிகழ்ந்தது. அதில் அவர்களுக்கு ஒரு பயிற்சிக்காகவும் ஒரு தயாரிக்கப்பட்ட நாடகம் வெறியாட்டம். அது ட்ரோஜன் உமன் அப்படிங்கிற கிரேக்க நாடகத்தை தழுவி அண்ணா அவர்கள் எழுதிய ஒரு நாடகம். இதுக்கு எழுதுறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அண்ணாவே சொல்லுவார், ஒரு வீட்டில் ஒரு அமங்கல இதுக்கு போயிருந்தேன். அங்கே அவங்க வச்ச ஒப்பாரி வந்து என்னை ரொம்பவும் கவர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பாரி பாணியிலேயே அந்த நாடகத்தை எழுதி அந்த பயிற்சி பட்டறைக்கு வந்திருந்த அந்த பேராசிரியர்களை கொண்டு அதை தயாரித்தோம். அதில் வந்து என்ன அவங்க எல்லாருமே வந்து நாடகத்துக்கு புதுசு, நாடகங்கள்லாம் வந்து நடித்து பழகப்பட்ட பேராசிரியர்கள் கிடையாது. அதுவும் வயசும் வந்து எல்லாருக்கும் பல தரமான வயதில் இருப்பாங்க. அவங்கள வச்சு இந்த ஒரு நாடகத்தை தயாரித்தார். அதில் என்னென்னா ரொம்பவும் ஒரு எளிமையான, அண்ணா கையில் பார்த்திங்கன்னா பெரிய பிரம்மாண்டம் அப்படிங்கிற இதெல்லாம் பண்ண மாட்டார். சிம்பிளிசிட்டி, சிம்பிள் அண்டு மோஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு அது மாதிரியான ஒரு சின்ன அந்த இதில் வந்து எல்லாருக்கும் இப்போ நான் இருந்தேன், வேறு பேராசிரியர் ராஜு, அது மாதிரி அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருந்தவங்க முருகேசன், கோவிந்தசாமி, அது மாதிரி பலர் அங்கே வந்திருந்தாங்க. அப்போ வந்து இந்த நாடகத்தினுடைய ஸ்பெஷல் என்னென்னா, இந்த ஒப்பாரி அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதிலேருந்து இந்த நாடகத்தை முழுசும் கொண்டு வந்தது. அதில் அவர் கையாளுற அந்த சில கோரியோகிராஃபிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த கோரஸை பயன்படுத்துறது, அதை வச்சுட்டு அந்த கதை சொல்லக்கூடிய ஒரு பாணி, ஒரு
கோரஸுக்கு தலைவன் போல் ஒருத்தர் இருப்போம். அவன் வந்து அந்த நாடகத்தை அப்படியே நிகழ்த்தி போகிற இதில் காந்திமேரி தான் செவாலியை இப்போது அவங்க செவாலி அப்போ வந்து முதல்ல அந்த பயிற்சி பட்டறையில் கலந்துக்கிட்டு அவங்க தான் வந்து அந்த உமன் அந்த தாயாக நடித்தாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு நாடகமாக அது அமைஞ்சது வெறியாட்டம். அதில் நம்ம தமிழ் இதில் இருக்கிற அந்த சிலம்பம் இது மாதிரியான, அப்புறம் நான் வந்து என்னையும் ஒரு சீனுக்கு கொரியோகிராஃபி பண்ண சொல்லியிருந்தார். அது நானும் செஞ்சுருந்தேன். அது வந்து வெறியாட்டத்தினுடைய வெற்றியில் அதனுடைய அந்த ஸ்டைல் ஆஃப் ப்ரொடக்ஷன் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக ஒன்று அமைஞ்சிருந்தது. இன்னொரு நாடகம் அது ஜி சங்கரப்பிள்ளை எழுதிய கருத்த தெய்வத்தை தேடி. இது நாங்கள் அங்கே திருச்சூர் நாடகப்பள்ளியில் படித்து கொண்டிருக்கும்போது எங்களுடைய ஒரு கிளாஸ் ரூம் ப்ரொடக்ஷனாக தொடங்கியது. அந்த நேரத்தில் வந்து ஜி சங்கரப்பிள்ளை அவர்களுக்கு டெல்லி சங்கீத நாடக அகாடமியுடைய சிறந்த நாடக ஆசிரியருக்கான ஒரு விருது வழங்கினாங்க. அதற்காக டெல்லியில் அவருடைய நாடகத்தை மேடையேற்றணுங்கிறதுக்காக ஒரு பெரிய ப்ரொடக்ஷனாக இதை தயாரித்தார். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு 6 பேர் கோரஸ், அதில் நானும் ஒரு கோரஸ் தான், ஒரு 6 பேர் கோரஸு. அதை வச்சுக்கிட்டு வெவ்வேறு வகையான படிமங்கள், எல்லார் கையிலையும் ஒரு மூங்கில் குச்சி இருக்கும். ஒரு எங்கள் உயரத்தில் ஒரு 5 அடி 5.5 அடி உயரத்தில் அதை வச்சுக்கிட்டு பல விதமான இமேஜஸ் அவர் க்ரியேட் பண்ணுவார். அது ஒரு காட்டில் நிகழுது நாடகம். அந்த காட்டில் கருத்த தெய்வத்தை தேடி 5 பேர் போகிறாங்க. அவங்களுடைய யாத்திரை எப்படி இருந்தது, அந்த என்ன விதமான கடுமையான இதுக்குள்ளெல்லாம் அந்த பயணம் இருந்தது அப்படிங்கிறத இந்த ஸ்டிக் வச்சுட்டு கொம்பு வச்சுக்கிட்டே பல விதமான கொரியோகிராஃபி கம்போசிஷன்ஸ் அவர் வந்து கையாண்டு இருந்தார். அது வந்து ரொம்ப சிறப்பாக எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு நாடகம். அதாவது அதில் ஒரு 6 வந்து அப்படியே வந்து 2 பக்கம், இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர் இருந்துட்டு அப்படியே இந்த கொம்பை இப்படி மூங்கில் கொம்பை அப்படி அசைக்கிறது மூலமாக அந்த ஆறுனுடைய ஃப்ளோவை கொண்டு வருவார். அது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதில் பிரிட்ஜு போல் ஒரு பலகை வச்சுக்கிட்டு 2 பேர் நின்று அதில் கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ இது மாதிரி இமேஜஸ். அப்புறம் ஒரு கோயில் வேணும்னா அந்த ஸ்டிக்ஸ் எப்படி எல்லோரும் ஒரு 3 பேர், இந்த 6 பேர் தானே, இந்த 3 பேர் அங்கேருந்து கோயில், இது மாதிரி பலவிதமான படிமங்களை அவர் வந்து ரொம்ப அற்புதமாக கையாண்டிருப்பார். அதுக்கேற்றபடி இந்த அப்போது அந்த நாடகத்தில் பணியாற்றிய அப்போது எனக்கு ஆசிரியர்களாக இருந்து அங்கே பணிபுரிஞ்சிக்கிட்டு இருந்த கிருஷ்ணன் நம்பூதிரி, வேணுஜி, அப்புறம் இது மாதிரி நிறைய பேராசிரியர்கள், அவங்களும் அதுக்கு ஏகே நம்பியார் அதுக்கு இசையமைச்சிருந்தார். இப்போ அது மாதிரி பல படிமங்களை அவர் இந்த டைரக்டோரியல் ஆஸ்பெக்ட் அதாவது அதை கன்சீவ் பண்ணுறது. இந்த நாடகம் என்னது, ஒரு கோமாளி வந்து ஒரு கதை சொல்கிற மாதிரி, கோமாளி சர்க்கஸ் போல தான் தொடங்கும். அந்த சர்க்கஸுக்காக அந்த கோமாளிகள் வர்ற அந்த கொரியோகிராஃபியில் அவ்வளவு அருமையாக அவர் பண்ணியிருப்பார். எல்லா நடிகர்களும் இதில் அதான் நடிகர்கள், கோரஸ், கேரக்டர்ஸ் எல்லோரும் மாறி வருவோம். அதான் இந்த நாடகம் டெல்லியில் அரங்கேற்றம். டெல்லியில் அந்த மேக்தூத்தில் அந்த மரத்துக்கு அடியில் அங்கே போய் மேடையேற்றணும். அங்கே நல்ல பாராட்டு பெற்றது. அப்போது அதுக்கப்புறம் கேரளாவினுடைய பல
ஸ்தலத்தில் அந்த நாடகத்தை நாங்கள் நடத்தியிருக்கோம். ராமானுஜம் அண்ணாவுடைய இன்னொரு சிறப்புனா குழந்தைகள் நாடகம். அவர் குழந்தைகள் நாடகத்தை நிறைய பயிற்சி பட்டறைகள் மூலம் குழந்தைகளுக்கு ஏராளமான குழந்தைகள் நாடக பயிற்சி பட்டறைகள் நடத்தியிருக்காரு. நாங்கள் படிக்கிற அந்த காலத்தில் அங்கே பேராசிரியர் ஜி சங்கரப்பிள்ளை எழுதிய ஒரு குழந்தைகள் நாடகம், மலையாளத்தில் பொன்னுங்குடம், தமிழ் தங்கக்குடம், அதை அங்கே தயாரிச்சிருந்தார். அந்த தயாரிப்பை பற்றியும் அவருடைய ஒரு டைரக்டர் ஆஸ்பெக்டுக்கு எப்படி அதில் ஒரு செஸ் ராஜாவும் மந்திரியும் செஸ்ஸு ஆடிட்டுருப்பாங்க. அதுதான் நாடகத்துடைய தொடக்கம். அதுக்கு நடிகர்களுக்கெல்லாம் செஸ் காயின் போல் எல்லாருக்கும் மேக்கப் போட்டு அதை நிறுத்தி வச்சு அதிலிருந்து தொடங்கும் நாடகம். அது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு நாடகம் தான். ஆனால் ரொம்ப அற்புதமாக அதை தயாரிச்சிருந்தார். அதான் ஒரு ராஜாவுடைய ஒரு பூனைக்குட்டி வளர்க்குறா. அந்த பூனைக்குட்டியை காணும் திடீர்னு. அதுதான் எல்லாரும் அவள் அழுதுகிட்டு போவோம். அழுதுகிட்டு அதை பார்த்து தளபதி அழுவார், மந்திரி அழுவார், அப்புறம் தளபதி அழுவார். தளபதியை பார்த்து சேனாதிபதி அப்படியே வரிசையாக ஊர் ஜனங்க மொத்தம் அழுதுகிட்டே வருவாங்க ராஜா அரண்மனைக்கு. ராஜாவுக்கு என்னென்ன புரியாது, எல்லாரும் அழுது. ஸோ அதை இதுதான் நாடகம். ஆனால் அதை காட்சிப்படுத்துகிற விதம் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். அதுக்கு ஒரு இது ஒரு ஸ்டைலிஷ்டு அந்த எல்லாத்துலேயும் இவர் ஒரு ஸ்டைலைசேஷன் கொண்டு வருவார். அந்த கருத்தை தெய்வத்தை தேடியாக இருந்தாலும் சரி, இது வெறியாட்டம், இது இந்த குழந்தைகள் நாடகம் பொன்னுங்குடம் ஆனாலும் அவர் அந்த ஸ்டைலைசேஷன் பண்ணுறது ரொம்ப ஒரு தனி சிறப்பாக இருக்கும். அது மாதிரி இதில் இந்த செஸ் காயின்ஸை பண்ணுறது, அப்புறம் இந்த கோரஸை கையாளுறது எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு நாடகமாக இருந்தது. அதையும் கேரளாவில் பல தலங்களில் நாங்கள் போயிட்டு நடத்தியிருக்கோம் அந்த பொன்னுங்குடம்ங்கிற ஒரு நாடகத்தை. இதுபோல் இன்னும் அவருடைய நாடகங்களை பற்றி பேசுகிறதுனா நிறைய பேசலாம். இங்கே பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் இந்திரா பார்சாரதியினுடைய ராமானுஜர் அதை இங்கே இயக்கினார். அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிளாசிக்கல் பீரியட் ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னே நடந்த அந்த ராமானுஜருடைய அந்த ஹிஸ்ட்ரி அதை அவர் அந்த மேடைக்குள்ளே அவர் கொண்டு வந்த விதங்கள்லாம் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். அது ஏன்னா நிறைய காட்சிகள் இருக்கும், குட்டி 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 குட்டி. அதில் அந்த காட்சிகள் எல்லாம் ஒன்றோட ஒன்று அதை கன்சீவ் பண்ணுறது. அதாவது ஒரு பிளேரைட் எழுதி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை நீங்களே எழுதுறீங்க. ஆனால் ஒரு டோட்டலாக ஒரு ஃப்ரேமுக்குள்ளே அதை எப்படி அவர் கன்சீவ் பண்ணுறாரு, ஒரு அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ளே இந்த ஸ்பேஸுக்குள்ளே அதை எப்படி அவர் மொத்த நாடகத்தையும் கன்சீவ் பண்ணி அந்த டைமுக்குள்ளே அதை விஷுவலாக கொண்டு வராருங்கிறது தான் அவருடைய ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். அது மாதிரி பேசுகிறது நிறைய ஒரு நேரம் நிறைய பேசலாம். ஆனால் எனக்கும் அவருக்குமான அந்த உறவு அது அந்த அக்கா இருப்பாங்க அங்கே நாங்கள் படிக்கும்போது. இப்போது தங்கை வனிஜா கிரிஜா 2 பேரும் அப்போது சின்ன பசங்க ஸ்கூல் படிச்சிட்ருப்பாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸ். அப்போ அந்த வருஷம் அப்போ எல்லாம் திருச்சூர் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் வந்த பிறகும் அந்த உறவுகள் தொடர்ந்து இருந்தது. ரொம்ப இட்ஸ் எ கிரேட் என்ன சொல்லி எனக்கு அவருடைய இந்த நினைவாக என்னுடைய சின்ன உரையை நிகழ்த்தி தர சொல்லி கேட்ட
வனஜாவுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். என் அண்ணனையும் அக்காவையும் நினச்சி வணங்குறேன். நன்றி, வணக்கம்.